பண்ண வந்திருக்கோம். மெரினா மால்ல ஒரு ஃபுட் கோர்ட்ல இருக்கும். இந்த இடத்துல பிளாக் கலர்ல என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் எடுத்து நம்ம சாப்பிடுவோம். பிளாக் கலர் ஃபுட் சேலஞ்ச். அது என்ன பிளாக் கலர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அச்சுக்கு வந்து பிளாக் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால நம்ம வந்து பிளாக் கலர்ல இன்னைக்கு சாப்பிடுவோம். பிளாக் கலர் தான், ப்ரௌன் கலர்லாம் நான் வாங்கி ஏமாற்ற மாட்டேங்க. பிளாக் கலர்னா பிளாக் கலர் அங்கே போய் வாங்கலாம். இருக்கா பிளாக் கலர்ல இருக்குமானா ப்ரௌன் கலர்ல இருக்கக்கூடாது, பிளாக் கலர்ல. சூப்பர். என்ன இருக்கு பிளாக்ல? ஒரு கடைக்கு 126. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? பிளாக் கலர்ல ஏதாவது இருக்கா சாப்பிட? கருப்பு கலர்ல இருக்குமா? பார்க்கலாமா? எங்க நிறைய இருக்குங்க பிளாக் கலர்ல. நான் எதுவுமே கிடைக்காதுன்னு நினைச்சு பயந்து வந்தேன். ஒரு கடையா போனா என்னோட கார்டுல இருக்க மொத்த காசும் காலி பண்ணிட்டு ஓ தேங்க்யூங்க, தேங்க்யூ. காலி ஆயிடுச்சா? சரி, பக்கத்து கடையில. அண்ணா பிளாக் கலர்ல ஏதாவது இருக்கா சாப்பிட? ப்ரௌன் கலர்ல இருக்கக்கூடாது, பிளாக் கலர்ல இருக்கு. சேலஞ்ச் வீடியோ. ஆமா, பர்கரை தீய வச்சு கொடுக்குறீங்களா? சூப்பருங்க. உங்க பேரு எவ்வளோ பிரில்லியண்டா இருக்கீங்க. சூப்பர். எனக்கு ஒரு பெப்சி ஸ்மால் தாங்க. நான் வந்து பர்கர் கிங்ல வந்து ஒரு பெப்சி வாங்க போறேன். இவங்க கிட்ட இது வந்து பிளாக் கலர்ல இருக்கு. எவ்வளோ ஆச்சு? எனக்கு 99 ரூபா. நீங்க வெளில வாங்கி கொடுத்தா இவ்வளோ வராதிங்க. ஏங்க இது ஏமாத்துறீங்க? இதான் ஏமாத்துறீங்களா? மால்ல கம்பெனி ஏமாத்துறீங்க. விட்டுட்டாங்க. பிளாக் கலர் பர்கர் இருக்கு இவங்ககிட்ட. அந்த பர்கர் இருந்துச்சுல ஒன்று தாங்க. வேற என்ன உங்ககிட்ட பிளாக் கலர்ல இருக்கு? தோசை, இட்லி, நண்டு பர்கரா? வேற மாதிரிங்க. கருப்பு கலர்ல தாங்க. சாஸ் கூட கருப்பு கலர்ல இருக்கா? இது தெரிஞ்சுதானே வந்தீங்க அப்படின்னு என்ன கேட்பீங்க. ஆமா, ஆனா இந்த கடை மட்டும் தான் தெரிஞ்சு வந்தோம். மிச்சம் எந்த கடை தெரியாது. அது பிளாக் கலர்ல இருக்கா சாப்பிட்ற மாதிரி? இல்லை இல்லை இல்லை. ஓரியோ மான்ஸ்டர் ஷேக்கா? கலர் பிளாக் தானே? இவன் ரொம்ப என்ஜாய் பண்றான் இந்த வீடியோவை. ஏன்னா இவன் தான் ஃபுல்லா சாப்பிடுவான்னு நினைக்கிறேன். ஓரியோ மான்ஸ்டர் ஷேக் செம்ம பிளாக் கலர்ல தாங்க. அது ஃபுல்லா ஊத்திடுங்க. தேங்க்யூ. பிளாக் கலர்ல ஏதாவது இருக்கா சாப்பிட? ஏதாவது பிளாக் கலர்ல எதுவாக பரவாயில்லைங்க. கலர் பிளாக்ல இருக்கும். வாங்கிட்டேன். தேங்க்யூ. கடையை கருப்பாக தான் இருக்கு. ஹாய், உங்ககிட்ட பிளாக் கலர்ல ஏதாவது இருக்கா? சாப்பிட்ற மாதிரி பிளாக் கலர்ல ஏதாவது இருக்கா? ஆனா உங்ககிட்ட ஏதாவது பிளாக் கலர்ல இருக்கா சாப்பிட? வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். பிளாக் கலர்ல ஏதாவது சாப்பிட்ற மாதிரி இருக்கா? 4 ப்ராடக்ட் வாங்கிட்டோங்க. இது பார்த்தாதா போதும்லாங்க. புரியுதுங்க. நாங்கள் ஆல்ரெடி 4 ஆர்டர் பண்ணோம். ப்ரௌனிஸ்லாம் இருக்கா? திருப்பியும் அதே ரிப்பீட் ஆகுது எனக்கு. ஏன் பிளாக் கலர் சாப்பிடணும்? ஃபுட் சேலஞ்சு கேசியில் கேட்டேன். சாக்கோ லாவா இருக்கா? ஆனால் ஆல்ரெடி நம்ம ப்ரௌனி திருப்பி சாக்கோல வேணாம் நினைக்கிறேன். வேறு எதாவது கிடைக்கான்னு பார்க்கலாம். இல்லைன்னா நம்ம போயிட்டு ஆர்டர். ஆமாம், ரெடி ஆயிடுச்சு அந்தலே. ஆமாம், தேங்க்யூ. எது ஏன் போறாமையா இருந்துச்சு? புரியல. தேங்க்யூ. ஆசையை கொண்டு போய் இடத்துல வச்சுருந்தாமாடா. எதாவது தூக்கி போயிடுவாங்களா? ப்ரௌனிக்கு பெப்சி எப்படிங்க நல்லா இருக்கும்? ப்ரௌனிக்கு மில்க் ஷேக், பர்கருக்கு பெப்சி. ஓ, அது மேட்டர். எல்லாருக்கும் பிஸ்னஸ் கொடுக்கணும்லங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார். மில்க் ஷேக் மட்டும். தேங்க்யூ. ஒயிட் கலர்லாம் கவர் பண்ணிடுங்களா? ब्लैक सॉस. ब्लैक सॉस मैम. इस ब्लैक सॉस इला मैम सॉल्टेड सॉस. स्ट्रॉबेरी सॉस चाहिए क्या? Yeah, this is a black food challenge. So I want the food to be black, no colors. இந்த சாஸ் என்னது? सॉस मैम चॉकलेट सॉस. அதே போடலாமா? அதே போறமா. ஷேக் சாப்பிடுறீங்களா? சூப்பரா இருக்கும். ஓ, ஓகே. Thank you. Hey guys, காலையிலேருந்து வீடியோ எடுத்து ஆயிடுச்சு. காலையிலேருந்து அலைஞ்சு வீடியோஸ் எடுத்துகிட்டு சாப்பிடாம கொள்ளாமல் இப்படி ஒரு மீலை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்துட்டாக இருக்குது. ஆக்சுவலி எனக்கு எது ஃபஸ்ட்டு சாப்பிடும் போல் இருக்குன்னா பர்கர் தான். பர்கர் எப்படி இருக்கும்னு தெரியல. ஆனால் ஃபஸ்ட்டு பர்கர் சாப்பிட போகிறதில்ல. கேமராமேனுக்கு வந்து
கடையில் போட்டு கொடுக்குறாங்க. நம்ம மேலே ஃபுல்லாக திருக்கும் சாஸ்லாம் ஊற்றி கவர் பண்ணுங்கன்னு சொன்னேன். அவங்கள முடிஞ்ச அளவு கவர் பண்ணாங்க. அதனால அது அப்படி இருக்குது. ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு மங்களகரமாக பெப்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். போல பெப்சி சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. ஐஸ் கியூப் போடல, பிகாஸ் ஐஸ் கியூப் வேணாம் சொல்லிட்டு அவாய்ட் பண்ண சொல்லிட்டேன். அதில் அவங்க ஐஸ் கியூப் போடல. இன்னொன்று பண்ணவா, ப்ரௌனி மேலே பிளாக் சாஸ் ஊற்றி பிளாக் சாஸ் இருக்குது கெச்சப்பு மூடிட்டு சாப்பிடுங்க வச்சு. ஃபஸ்ட்டு வாங்கின கடை இல்லைன்னா என்ன கடை, ரோல் பேபி ரோலா. ரோல் பேபி ரோல் தான். ஏன் எனக்கு பர்கர் ஸ்மெல் தாங்க வந்துட்டே இருக்கு. வரேன்டா அது வர்றேன். அம்மா ஸ்மெல்லு வேறு மாதிரி. ப்ரௌனி சூப்பராக இருக்கு. ஆனால் அந்த கேமராமேன் முன்னாடி கொஞ்சம் சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கு. அதனால நம்ம அந்த சந்தோஷத்தில் இன்னொரு வாய் சாப்பிடுவோம். நிஜமா தான் நக்கு. ஏண்டா கூச்சமா இல்லை, வாங்க வரேன்னு வாய் போனது. நான் கொடுக்க மாட்டேன், உனக்கு தெரியாது. இன்சல்ட் பண்ற கூடயே இருக்க இத்தனை வருஷமா. என்ன போவோம் உடைக்காதீங்கன்னு சொல்றியா? நடுவில் உடைக்காதீங்க. ஏண்டா மனசே வந்துடும். ஓ, பாதி சாப்பிடலான்னு சொல்றியா? நடுவில் தான் க்ரீம் இருக்கும். ப்ரௌனியில் க்ரீம் இருக்கா லூசு? லாவால தான் உள்ள க்ரீம் இருக்கும். நீங்கள் உடச்சி வேறு. நீ தானே இப்போ உடைக்காதீங்க மனசு உடஞ்சிரும்னு சொன்னேன். உடைக்கக்கூடாதா? ப்ரௌனியில் இருக்காதுன்னு சொல்கிறான். ப்ரௌனிக்குள்ளே வந்து லாவா வச்சுருப்பாங்கன்னு சொல்கிறான். நான் சொல்கிறேன் ப்ரௌனிக்குள்ளே இருக்காது. இப்போ இதில் இல்லைன்னா நான் இது எதுவுமே தராமல் தனியாக சாப்பிடுவேன். ஓகேவா? ஓகே உனக்கு. பேச உடைங்க. இல்லைங்க சொன்னவன் போயிட்டு எங்கேயோ சம்பட்டி. இப்போ உனக்கு எதுவுமே கிடையாது. போடா, சொன்னவன் எங்கேயோ எழுந்து போயிட்டான். ப்ரௌனியில் இருக்காதுங்க, அது லாவால தான் இருக்கும். நல்லா டேஸ்டாக இருக்கும். பேசாமல் ஃபுட் ரிவ்யூவராக இல்லாமோ? இது நல்லா இருக்கு. அது என்னாச்சும் திடீர்னு பிளாக் கலர் ஃபுட் சேலஞ்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து ஃபுட் சேலஞ்ச் கலர் ஃபுட் சேலஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதனால வந்து எனக்கு பிடிச்ச கலர் மங்களகரமாக பிளாக்ல ஸ்டார்ட் பண்ணேன். பட் நான் இங்கே எதுவுமே கிடைக்காதுன்னு நினச்சிட்டு தான் வந்தேன். ஆனால் பர்கர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஓகே ஏதாவது ட்ரிங்க்கு பிடிச்சி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். நிறையா இருக்குது. இது போதும். ஆமாம், பாவல ரொம்ப அழுவ கூடக்கூடாதுல, அப்புறம் நாளைக்கு வர மாட்டான் கூப்பிட்டான். இது கூட வச்சு சாப்பிடும் போது எப்படி இருக்கும்னு தெரியுமா? எக்ஸ்பயர் ஆன மாதிரி இருக்கு. கேட்டா என்னடா இது இப்படி ஏமாத்துறானுங்க. மிச்ச பாதி எங்க? டைட்டாக மிச்சம் போயிடலாம். தெரியல, டவுட் தான். அங்கே வருமானு தெரியல, ஆனால் இங்கே சூப்பராக இருக்கு. நல்லா இருக்குடா இது. இது எந்த கடையில் வாங்கினா? அங்கே திக் ஷேக் ஃபேக்ட்ரிக்கு பக்கத்து ஏதோ ஒரு கடையில், கடை பேத்தல எனக்கு எங்கேன்னு தெரிய மாட்டேங்குது. ஆனால் நல்லா இருக்குங்க. சுகர் மட்டும் லைட்டாக கம்மி பண்ணியிருந்துக்கலாம், ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. மேபி இன்னும் கொஞ்சம் லைட்டாக சுகர் கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா இருந்திருக்கும். அப்போ இப்போ அருமையாக இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. சுகர் மட்டும் லைட்டாக கம்மியாக இருந்திருக்கும். குடிச்சிட்டு கொடுக்கணும். ஆகல அவன் பார்த்துட்டே இருக்கான். அவன்கிட்ட போனால் வராதுங்க, அது ஒரு பெரிய பிரச்சனை. குடிச்சிருவீங்க தானே? எப்படி இருக்கு? ப்ரௌனி மாதிரி இருக்கு. எப்படா இந்த பண்ணலாம் பண்ணுறாங்க? வேறு மாதிரிங்க. இதை மட்டும் பிச்சிருவோமா? ஐயோ, பண்ணு ஸ்மெல் லைட்டாக கெட்டு போன மாதிரி இருக்கு. ஸ்மெல்லு உண்மையாகவே கெட்டு போன மாதிரி தாங்க இருக்குது. நிஜமாகவே கெட்டு போனது குடிச்சாங்களா? சாப்பிட்லாமா? ஸ்மெல் பண்ணி பாரு. வாயில் போட்டுக்கிட்டேன். நல்லா இருக்கா? அப்புறம் என்ன பயந்துக்கிட்டு? அவன் தான் சாப்பிட்டான். இல்லவே இல்லை, நல்லா இருக்குன்னு சொன்னேன். கசக்குது மட்டும் சாப்பிட்டா
போன பண்ணு சாப்பிட்ட மாதிரி இருந்தது. நல்லாவே இல்லை, ஸ்மெல்லே அப்படிதான் இருந்தது. ஓவராக ஈஸ்ட் போட்ட மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஸ்மெல் வரும்னு தான் நான் நினச்சி ஸ்மெல் பண்ணி பார்த்தேன். ஆனால் கெட்டு போன மாதிரி ஒரு ஸ்மெல் வந்துச்சு. சாரிங்க, இந்த பிராண்டை எப்படி சொல்லிட்டேன், சாரி, பட் நல்லா இல்லை. பூர்ணம் பூத்த மாதிரி இருக்குங்க இது. அந்த ஸ்மெல் தான் அது கரெக்டாக சொல்லிட்டோம். பரவாயில்ல, சாப்பிட்டு பார்த்துருவோம். பேட்டி சூப்பராக இருக்கு. பேட்டி செம்மையாக இருக்குது, மைனஸ்லாம் சூப்பராக இருக்குது. பிரெட் மட்டும் தான், பன்னு மட்டும் தான் பிரச்சனை. ஆனால் சேர்த்து சாப்பிடும் போது எதுவுமே தெரியல. ஆனால் இது எவ்வளோ காசுடா? 272 ரூபாவா? அதுக்கெலாம் இது ஒர்த்து இல்லைங்க. 259 ருபீஸ், டேக்ஸ் 12 ரூபா. இது வந்து 259 ருபீஸ்க்கு இது ஒர்த்துட்டா எனக்கு தெரியல. மேபி இது பார்க்க க்யூட்டாக இருக்குது, ஆனால் அழகாக இருக்குது. நம்ம பிளாக் கலரில் பர்கர் சாப்பிட்றோம் அப்படின்றதுனால வேணால் நம்ம வாங்கி சாப்பிடுவோம். ஆனால் உள்ள பேட்டி செம்மையாக இருக்குது. மேபி இந்த பண்ணை தூக்கி போட்டு ஒரு பேட்டி மட்டும் சாப்பிட்டோம்னா அருமையாகும். அப்படி வேணால் பண்ணலாமா? ஏமாத்தாது ஒழுங்காக தெரியுமா? ஆப்ரேஷன் பண்ணிட்டாச்சு. இதில் என்ன இருக்குன்னு பார்த்தேன். ஆனியனு, டொமேட்டோ, லெட்யூஸு, மயனஸ், அப்புறம் கெட்டு போன பண்ணு, அப்புறம் நல்ல டேஸ்டான பேட்டி. எல்லாம் சேர்த்து வெறும் 259 ரூபா. ஆனால் வாங்காதீங்க. பிளாக் கலரில் தோசைலாம் விற்பாங்க தெரியுமா? ஃபெரி மந்த்லேயே கிடைக்குங்க. லவ் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கும் சிங்கிள்ஸ்க்கோ ஏதோ இருக்கும். சாப்பிட்டு செத்துணுமா? சாப்பிட்டு சாப்பிட்டு ப்ரௌடாக ஃபீல் பண்ணணும். நான் வந்து சிங்கிளாக இருக்கேன், நம்மளே நினச்சி நம்ம பெருமைப்பட்டுக்கலாம். இல்லை நம்மளே நம்மளை பார்த்து காய் துப்பிக்கலாம். மற்றவங்களுக்குலாம் மாட்டுதே, நம்ம மட்டும் இப்படி சுற்றுறோமே அப்படின்னு நினச்சிக்கலாம். அது உங்கள் இஷ்டம். அந்த தோசை சாப்பிடணுமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அது எங்கே கிடைக்கும்னா வசந்த பவனம் அந்த மாதிரி, ரேட்டிவ்டி அந்த மாதிரி ஏதோ ஒரு கடையில் கிடைக்கும். நான் சாப்பிட்டதில்லை, பட் கேள்விப்பட்டேன். ஹானஸ்டான ரிவ்யூங்க. இப்போ சாப்பிட்டதுலேயே என்னோட ஃபேவரட் எதுன்னு கேட்டிங்கன்னா பெப்சி. பெப்சி ரொம்ப நல்லா இருந்தது ஆஸ் யூஷுவல். அண்ட் அதை தாண்டி ப்ரௌனி, சீரியஸாக ப்ரௌனி செம்மையாக இருந்துச்சு. அந்த கடை பேர் வந்து ரோல் பேபி ரோல். ரோல் பேபி ரோல் ப்ரொமோஷன் ஆச்சு. இல்லை, ப்ரொமோஷன் கிடையாது. ப்ரொமோஷன் கிடையாது. சீரியஸ்லி டேஸ்ட்டாக இருந்துச்சு. வேணும்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் அந்த ஒரே ஒரு ப்ரௌனி மட்டும் வந்து 150 சம்திங். பார்த்துட்டு ஆஃப் மணியான்னு கேட்டால் நோ. அப்புறம் எதுக்கு வந்து வாங்கி சாப்பிட சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய காசு தான் வந்து வாங்கி சாப்பிடுவேன். இல்லைனா அப்படியே ஃப்ரீயாக விட்டுருவோம், பிரச்சனை கிடையாது. தேர்ட் ஃபேவரட் வந்து அந்த மில்க் ஷேக். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லைட்டாக சுகர் மட்டும் கம்மியாக இருந்துக்கலாம். நான் வந்து நிறைய சுகர் எடுத்துக்கிற பொண்ணு கிடையாது. கரெக்டாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் உப்பு லைட்டாக அதிகமாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சீக்கிரமாக கிட்டி ஃபெயில் ஆகி செத்துருவேன். தேர்ட் ஃபேவரட் அப்படின்னா வந்து மில்க் ஷேக் தான். லைட்டாக கொஞ்சம் சுகர் மட்டும் கம்மியாக இருந்தால் மேபி அதான் செகண்ட்லேயோ இல்லை ஃபர்ஸ்ட்லேயோ போயிருக்கும். அண்ட் இன்னும் என்னென்னா, நீங்கள் சொன்ன மாதிரி பிளாக் ஃபுட் சேலஞ்சில் வந்து அது ஒயிட் கலரும் சேர்ந்து வந்துச்சு. செரி வேறு இருக்குது, அது ஒரு ரெட் கலர். சரி வேணுமா? நான் அதெல்லாம் சாப்பிடலாங்க, எனக்கு பிடிக்காது. செரி பிடிக்கும். உனக்கு பிடிக்காதா? எனக்கு பிடிக்கும். ஃபோர்த்து லாஸ்ட்டாக தான் உங்களுக்கு இந்த பர்கர் பிடிச்சிருந்ததா அச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த பன்னு மேலே ஒரு ஸ்மெல் ஒன்று வந்து ஐயோ, அதாவது ஒன்றுமே பண்ண முடியல. அப்படி கடிக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளதெல்லாம் நம்மளால் சாப்பிடவே முடியல. ஆனால் உள்ள அதுக்கு கீழே இருக்க எல்லா லேஸும் செம்மையாக இருக்குது. மேபி இந்த பிளாக் கலர் பன்னு அந்த கலரில் கொண்டு வரதுக்காக ஏதோ யூஸ் பண்ணி பண்ணாங்களா. தூக்கி போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். தூக்கி போட்டு சாப்பிட்டாலும் பண்ணோட ஸ்மெல் வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்தீங்கன்னா இதை வாங்கி காசு வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்ல வரேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதே மாதிரி நான் இன்றைக்கி வந்து பிளாக் கலர் ஃபுட் சேலஞ்ச் பண்ணேன் இல்லையா, இந்த மாதிரி உங்களுக்கு வேறு என்ன கலரில் சாப்பிடணும் அப்படின்னு ஆசை இருந்தது கமெண்ட்டில் ரிலீவ் பண்ணுங்கள். போய் அதை வந்து தேடி உங்களுக்காக சாப்பிட்றேன். மொத்தமாக சேர்த்து பில் எவ்வளோ ஆச்சுன்னு எனக்கு தெரியும். 250 கால்குலேட் பண்ணிக்கோங்க. 120, 240, 99 இது எல்லாமே சேர்த்து என்ன வந்ததோ அதுதான் என்னோட பில் அமௌண்ட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பர்த்டே இருந்தது வந்து பெப்சி. ஆனால் பெப்சியுமே கூட 99 ருபீஸ்க்கு ஏமாத்துறாங்க. மாலுக்கு வெளில வாங்கி குடிச்சா பெப்சி வாங்கினா 20 ரூபா தான் வந்துருக்கும். 20 ருபீஸா, 99 ருபீஸா? வாட் இஸ் திஸ் கைஸ்? யார் ஏமாத்த பார்க்குறீங்க? இந்த மாதிரி வேறு என்ன கலர்லலாம் உங்களுக்கு ஃபுட் சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்றத கமெண்ட் ரிலீவ் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டில் நாளைக்கு உங்கள் எல்லாரும் வந்து மீட் பண்ணேன்.